அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். லைவில் வரவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நேற்று வீடியோ பதிவு எடுக்கும்போது இந்த மாதிரி பஃபரிங் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தேன். அது ஆக்சுவலாக யூடியூப்லேயே ஃபால்ட்டு தான். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லைவில் இருந்து நெட் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போய்ட்டு மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூ வராது. ஓகேங்களா? சரி, ஓகே. உயிர் நாடி 1ல் ஆல்ரெடி 7 வீடியோஸ் நாம் போட்டாச்சு. யூனிட் 1 ஓவராலாக கவர் பண்ணிட்டீங்க நீங்களும். நானும் சில கொஸ்டின்லாம் கேட்டாச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு 8வது வீடியோ. இந்த 8வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த யூனிட் 1ல் இருக்கிறதுல ஒரு 80 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 80 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக 80க்கு 80 எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போமா? ஒரே நிமிஷம். மேவும் மேன்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன? ஓகே, நன்னூலில் வர்ற ஒரு சென்டென்ஸ் தான். மேவும் மென்மை மூக்கு அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் வழியாக தோன்றும் சொல்லுவாங்க. வன்மை எழுத்துக்கள் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் எதில் தோன்றுனா மார்பில் தோன்றும் அப்படிம்பாங்க. அப்போ இதில் உரம் என்ற சொல்லுக்கு ஆப்ஷன் டி மார்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன? உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம்மு. ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டின். தமிழ் டேஷ் ஓசை மொழி. தமிழானது மெல்லிய ஓசை மொழி அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது எது? ஆப்ஷன் பி ஊ ஓ ஓ ஔ அப்படிங்கிற எழுத்துக்கள் தான். அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. ஒன்றா பார்ப்போமா? ஐகார குறுக்கம் அப்படிங்கிற எந்த சொல்லில் வந்திருக்கு? தலைவன். தலைவனில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஐங்கிற வார்த்தை தலையில் சொல்லு தலையில் தான் வந்திருக்கு. தலைவனில் சாரி. அவுகார குறுக்கம் அப்படிங்கிறது வவ்வால் 3 4. மகர குறுக்கங்கிறது மருண் அப்படிங்கிற சொல்லில் இருக்கா? அப்போ 3 4 2. ஆயுத குறுக்கங்கிறது சொல்லவே தேவையில்லை, 1ல் இருக்குது. அப்போ 3 4 2 1 அப்படிங்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது. சரியான தொடரை தேர்ந்தெடு. மறைந்து மறைத்து. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் குறில் நெடில் வேறுபாடுலையும் கேட்கலாம், ஒருமை பன்மையிலையும் வரலாம், அப்புறம் இரு வினைகளின் வேறுபாடு அப்படிங்கிறதையும் வரலாம். எப்படி வேணால் கேட்பாங்க. அப்போ நமக்கு அந்த சென்டென்ஸில் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியணும், அர்த்தம் தெரியணும். ஓகே, மறைந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். பசி கண்ணை மறைத்தது. பசி கண்ணை மறைத்தது அப்படிங்கிற சென்டென்ஸ் கரெக்டு தான். உணவு உண்டதால் பசி மறைந்தது. சாப்பிட்டதுனால பசியை மறைஞ்சிச்சு அப்படிங்கிறதும் சரிதான். பசி கண்ணை மறைந்தது அப்படிங்கிற சென்டென்ஸ் தவறு. உணவு உண்டதால் பசி மறைத்தது அதுவும் தவறு தான். அப்போ ஆப்ஷன் 1 2 எது சரி? 1 2 சரியானது ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. வினைமுற்றை சூஸ் பண்ணலாம். நிகழ்கால வினைமுற்றை சூஸ் பண்ணுறது எப்படி? அந்த இடைநிலை எழுத்துக்கள் நமக்கு தெரியணும். எது? கிறு, கின்று, ஆனின்று. இந்த 3 ஆப்ஷன் இடையில எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான். பழுக்கின்றது. கின்று அப்படிங்கிற இடைநிலை எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ நிகழ்கால வினைமுற்று ஆப்ஷன் சி தான். அடுத்தது தேடு அப்படிங்கிறதோட வினைமுற்று சொல் எது?
தேடு அப்படிங்கிறோட வினைமுற்று சொல் ஆப்ஷன் பி தான், தேடினார். அப்போ தேடுதலுக்கு உண்டான வேர்ச்சொல் என்ன? தேடு. தேடியக்கு உண்டான வேர்ச்சொல் தேடு. தேடினாருக்கும் தேடு, எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரே நிமிஷம். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் இக்குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு. அதாவது வாரா அப்படின்னா அதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? வாரா, வாராது அப்படிங்கிற மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டின். இது நிறைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். செல்வச்செவிலி அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? செல்வச்செவிலி அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு ஆப்ஷன் சி, உருவகம். உருவகம்னா ஒரு சொல்ல திருப்பி போட்டாலும் அர்த்தம் மாறாது. செல்வச்செவிலி, செவிலி செல்வம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல் எது? இதில் எது உருவக சொல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பாதமலர், மலர்பாதம் உருவகம்தான். அடிமலர், மலரடி உருவகம்தான். மொழி அமுது, அமுதமொழி உருவகம்தான். தேன் தமிழ், தமிழ் தேன் சொல்லலாம். ஆனால் தேன் தமிழ்ங்கிறது தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிற உவமை தொகையை சுட்டி காட்டுது. தேன் போன்ற தமிழ். அப்போ இது ஒரு உவமை தொகை. அப்போ இதில் பொருந்தாமல் இருக்கிற ஒரு இலக்கண குறிப்பு எது? ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? ஒருத்தார் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். அடுத்த கொஸ்டின். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இக்குடலில் ஒழுக்கம் அப்படிங்கிற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, ஒழுக்கம் இறுதி எழுத்து அம் முடியுது. அப்போ தல்லல், அம்மை, கை அப்படிங்கிற விகுதி எழுத்து. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஊ, ஈ, கை நிறையா இருக்க தொழிற்பெயர் விகுதி எழுத்து. அது தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 14. பொறுத்துக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். என்றல் அப்படின்னா என்ன? அல்லுன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ அது தொழிற்பெயர். 4. நுந்தை, நுந்தை அப்படிங்கிறது ஒரு மறு. அப்போ 3. யாவையும் உம்முன்னு முடிஞ்சிருக்குங்களா? அப்போ முற்றுமை. 1. நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று. அப்போ 2. 4, 3, 1, 2. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஈன்ற அப்படிங்கிறத பகுபத உறுப்பிலக்கணமாக பிரித்தா எப்படி வரும்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மெய்யெழுத்துக்கு அடுத்து வர்ற எழுத்து உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா, இப்போ ராவை எப்படி பிரிப்போம்? இரு ப்ளஸ் ஆன்னு பிரிப்போம். அப்போ இது ஒரு கேட்டகரியாக வரும். அதுக்கு முன்னாடி மெய்யெழுத்து அப்படியே வரும். கரெக்டுங்களா? இப்போ இரு கூட்டல் லா அப்படிங்கிற மாதிரி முடிகிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இரு கூட்டல் லா இதில் வருது? ஆப்ஷன் டியில் தான் வருது. அப்போ அதுதான் வரும். ஈன் ப்ளஸ் இரு ப்ளஸ் ஆ. அதுக்கு முன்னாடி 2-3 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்துன்னு வருதுன்னு வைங்களேன். ஏதோ ஒரு எழுத்து. இப்போ வளர்ந்த, வளர்ந்த இப்படி வருதுன்னு வைங்களேன். தாவை பிரித்தா எப்படி வரும்? இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு வரணும். இது கடைசியாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த இந்தானது இத்திந்தானது விகாரம் அப்படின்னு
பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது. அது ரொம்ப உள்ளே நம்ம போக தேவையில்லை. அப்போ இத்து ப்ளஸ்ஸாக கடைசியாக வரணும். அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரே நிமிஷம் அதை அழிச்சிட்றேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே நிமிஷம். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு உதாரணத்துக்கு வளர்ந்த, சரிங்களா? இப்போ மெய்யெழுத்துக்கு அப்புறம் உயிரெழுத்து இருக்கா, இந்த எழுத்தை பிரித்தோம்னா என்ன வரும்? இத்து ப்ளஸ் ஆன்னு வருமா? ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ்ஸா? இப்போ இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனாவே அது இத்திந்தானது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ரொம்ப உள்ளே போக வேணாம். இது அப்போ இப்படி ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி வளரா அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ ஆப்ஷனை இப்படி தான் நீங்கள் கொண்டு வரணும் பகுபத உறுப்பிலக்கணமாக இருக்கும்போது. அப்போ ஈன்ற அப்படிங்கும்போது ராவை பிரித்தோம்னா இரு ப்ளஸ் ஆன்னு வருது. அப்போ ஈன் ப்ளஸ் இர் ப்ளஸ் ஆ. ஓகேங்களா? அடுத்தது அலர்ந்து. இப்போ நான் சொன்ன கான்செப்டை வச்சு பிரித்து பாருங்களேன், மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு நம்ம உள்ளே போய் அது பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி என்ன ஏது அதெல்லாம் நம்ம ரொம்ப சூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ அலர்ந்து அப்படிங்கிறத தூவை பிரித்தோம்னா என்ன வரும்? இத்து ப்ளஸ் ஊன்னு வருமா? இது கடைசி, கரெக்டுங்களா? அப்போ இத்து ப்ளஸ் ஊ எதில் வருது? ஆப்ஷன் சிலையும் ஆப்ஷன் டிலையும் தான் வருது, கரெக்டுங்களா? அடுத்தது இந்துன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த நம்ம எப்படி பிரிப்போன்னு சொல்லியிருக்கிறேன், இத்திந்தானது விகாரம் அப்படின்ட்டு வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த ஆப்ஷன் எதில் வருதுன்னு பாருங்கள், இதுலேயும் வருது. சரி, ரைட்டு. அலர்ந்து அப்படிங்கும்போது அவ்வளோதான், அலர் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஆப்ஷன் சி தான், ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. ஒரே நிமிஷம். ஓகே, பிழையான தொடர் எது? சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகும், இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். ஓகே, ஒன்று ஆயி அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுணும். அந்த அச்சட்டை இச்சட்டை அப்புறம் இப்புறம் அப்படிங்கிற மாதிரி, கரெக்டுங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கண்டிப்பாக வல்லினம் மிகுணும். ஓகேங்களா? அடுத்தது ஓமை தொகை. ஓமை தொகை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது தமிழ் தேனா, தமிழ் தேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகணும். ஓகேங்களா? மலர்பாதம் அப்படின்னாலும் ஊமை தொகை தான். அப்புறம் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகுணுமா மிகாதா அப்படின்னா மிகாது. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. இப்போ கலகல பலபல இந்த மாதிரி இடத்துலலாம் வல்லினம் மிகாது. அப்போ ஆப்ஷன் டி தான் பிழையான தொடர். அடுத்தது பின்வருவனவற்றுள் வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கூறுக அப்படின்ட்டுருக்காங்க. காணலின் நீரோ வானகமே இளவெயிலே காட்சி பிழைதானோ. ஆக்சுவலாக பாரதியாரோட ஒரு பாட்டு வரி தான் இந்த ஒரு படத்தில் கூட வரும். நிற்பதுவே நடப்பதுவேன்னு நினைக்கிறேன், அதே தான். இதில் வந்து வினாச்சொல் இல்லாத தொடர் என்ன அப்படின்னா, காணலி நீரோ அப்படின்னா காணலி நீரா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி வருது, இது வினாச்சொல் தான். காட்சி பிழைதானோ அதுவும் வினாச்சொல் தான். நானும் ஒரு கனவோ அப்படிங்கிறதும் வினாச்சொல் தான். வானகமே இளவெயிலே மரச்செறிவே அப்படின்னா இதுதான் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் வினாத்தொடர் இல்லை. அடுத்த கொஸ்டின், விட்டு விட்டு அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்ன? விட்டு விட்டு அடுக்கு தொடர் தான். இரட்டை கிளவிங்கிறது 2 எழுத்தாக தான் மேக்ஸிமம் வரும், கரெக்டுங்களா? விட்டு விட்டுங்கிறது ஒரு 3 வேர்டாக வரும், பிரித்தா பொருள் தரும். அதாவது இந்த விட்டை பிரித்தாலும் இப்போ பொருள் தரும், இந்த விட்டும் பொருள் தரும் அப்படிங்கிற மீனிங் தான் அடுக்கு தொடர். அடுத்தது இதில் எது சரியான விடை? செப்பல் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பல்னால் அல்லு அப்படின்னு முடியுது, கரெக்டு தான். காய்மணி அப்படின்னா அர்த்தம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வினைத்தொகையாக என்னென்னு தெரியணும். காய்மணி வந்து காய்ந்த மணி, காயும் மணி, காய்கின்ற மணி அப்படிங்கிற 3 காலத்தை உணர்த்தும், அதுவும் வினைத்தொகை தான்.
மூதூர் அப்படிங்கிறது ஊமை தொகை சொல்லியிருக்காங்க. மூதூருங்கிறது முதுமை கூட்டல் ஊர் அப்படிங்கிற ஒரு பண்பு தொகை. அப்போ இது தவறு. மலர்கை அப்படின்னா மலர் போன்ற கை அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு தான். புரியுதுங்களா? மலர்கை அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஊமை தொகை. அப்போ 1, 2 சரி. சரியான விடை எது அப்படின்னா 1, 2 ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா எது? மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா அப்படின்னா அவர் கொடுக்குற மாதிரி அர்த்தம். அப்போ கொடுக்குறாரு அப்படின்னா என்ன? கொடை, கொடை வள்ளல் வினா அப்படிங்கிற மாதிரி கொடை வினா. ஆப்ஷன் சி. அடுத்தது, ஒரே நிமிஷம். ஓகே. கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். எதுகள் குலுங்கும். எதுகள் அப்படின்னாவே வராது. எதுகள் குலுங்கும்னா தவறு தான். எது குலுங்கும், எது குலுங்கும்னா வாழை பலா மா அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸு சரியான வினா கேட்டிருக்காங்க. எதுவும் குலுங்கவில்லைன்னா தவறு தான். கொல்லையில் குலுங்குவன யாவை அப்படிங்கிற வினா தான் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது, மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. எது சரியாக இருக்குது? ஓகே, 4 ஆப்ஷனை பார்த்தோன்னே ஒரு வார்த்தை டக்குன்னு கண்ணுக்கு சிக்கும். கண்டு 3 சொல்லி இன்னும் வரணும். ஃபஸ்ட்டில் தான் கரெக்டாக இருக்குது. அதை வச்சு ஆப்ஷன் ஏன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? மீதி ஏதோ ஒரு ஃபால்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அடுக்கி வைத்த புத்தகங்களை மகிழ்ந்து நின்றான். பாருங்கள், இங்கே 3 சொல்லி இன்னும் வந்திருக்கு. அந்த மாதிரி. அப்போ ஒன்று தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்போம்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது அப்படிங்கிறது தான் சரியான வினா. தொன்மையான தமிழர்களின் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை குதிக்கவும் உழைக்க வேண்டும். இத்தொடரில் உள்ள மயங்கொலி சொற்கள் எவை? மயங்கொலி சொற்கள் எவை அப்படின்னா லகர 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 இந்த மாதிரி வரணுமா? இல்லைன்னா ரகர ரகர அப்படிங்கிற மாதிரி வரணும் கரெக்டாக. இல்லைன்னா நகர 3 சொல்லினா அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி எது கரெக்டாக இருக்குது? உளைச்சல், உலை, உழைக்க அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் டேஸ். சாலத்தவ அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். சாலச் சிறந்தது, தவச்சிறிது அப்படிங்கிற மாதிரி வல்லின எழுத்து மிகும். ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். இதே கடி, நனி, அப்புறம் வேறு இன்னும் 2 இருக்குது. இதெல்லாம் உரிச்சொற்கள் தான். இங்கெல்லாம் இப்போ கடி மலர்னு வரும். அந்த இடத்துல வல்லினம் மிகுன்னா மிகாது. நனி, நனி மலர் கூட வரும். அந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது. சில சொற்கள் மட்டும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சால தவ அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது, இதில் எது பொருந்தாத தொடர்? அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படிங்கிறது ஒரு திருக்குறள். கற்க கசடர அப்படிங்கிறதும் ஒரு திருக்குறள் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது ஆக்சுவலாக கணியன் பூங்கொன்றனாரோட ஒரு வரிகள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வங்கிறது ஒரு திருவள்ளுவரோட திருக்குறள். அப்போ இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி தான்.
ஓகேங்களா? அடுத்ததுங்க, அடுத்தது சந்தி பிழையற்ற தொடர் எது? ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். கைத்தொழில் அந்த இடத்துல வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இத்து வரல. இங்கே 3 இத்து வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகணும். கரெக்டுங்களா? இல்லைன்னா தொழிலுங்கிறது நிறைய தொழில் இருக்குது. நெசவு தொழில், உழவு தொழில், அந்த மாதிரி. அதை இருபெயரட்டு பண்பு தொகைன்னு சொல்லலாம். இருபெயரட்டு பண்பு தொகையிலையும் வல்லினம் மிகணும். அப்போ இத்துங்கிறது கன்ஃபார்ம் வரணும். ஆப்ஷன் ஏவை விட்டுறலாம். அடுத்தது ஒன்றை இக்கு இங்கே வந்திருக்கு. இதில் ரெண்டுமே இல்லை. வருமா வராதா அப்படின்னா ஒன்றை ஐயுங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டிருக்கிறதுனால என்ன வரணும்? வல்லின எழுத்து மிகணும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர் எது? சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கண்டென்ட்டை நல்லா மனப்படமாக இல்லை வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷனை முதல்ல குறைச்சிருங்க. ஆப்ஷனை குறைச்சிட்டிங்கன்னா மீதி 2 ஆப்ஷனில் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஆப்ஷனை குறைக்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ நான் பாருங்கள், டக்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம், குசுடு தூவுக்கு முன்னாடி வந்து வல்லின எழுத்து மிகுமா? அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் தூ. ஓகே, இந்த இடத்துல வல்லின எழுத்து மிகும். அப்போ இதில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டை முதல்ல லெஸ் பண்ணிடுங்க. மீதி இது 2 தான் ஏதோ ஒன்று ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். மக்களை லட்சிய பார்வையிலே அப்படின்னா என்ன? பார்வையிலே லட்சிய இப்போ வருமானா வரும். பார்வைங்கிறதும் நிறைய பார்வை இருக்குது. இது 2 வகையாக பிரிக்கலாம். தூரப்பார்வை, கிட்ட பார்வை, லட்சிய பார்வை, அந்த மாதிரி இருபெயரட்டு பண்பு தொகைன்னு வச்சுக்கலாம். லட்சிய அப்படிங்கிற அகர ஈற்று வினையச்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் வல்லின எழுத்து மிகும். புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? மேடை பேச்சும் அதேமாதிரி தான். மேடை பேச்சுக்கு இப்போ ஒரு மனம் வரும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இப்போ வரல. அதே சந்திப்பிழையற்ற தொடர். ஓகே, இதில் நம்ம திரைப்படம் அப்படின்னாவே இப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ 2லேயுமே இதில் வரல. அப்போ மீதி 2 தான் எடுக்கணும். திரைப்படம் ஓகே. எடுக்க பயன்படும் படச்சுருளா? அதாவது இச்சு வருமா வராதா அப்படின்னா வரும். படச்சுருள். ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழையற்ற தொடர். ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம். ஆசிரியர் பெயரை தம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாறினார். ஓகே, இந்த 2 ஒரே சென்டென்ஸாக இருக்குது. அதில் எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளும் அறிவு வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல இப்போ வரணும். கரெக்டுங்களா? ஐ வந்துருக்கு. வாழ்க்கை அப்படிங்கும்போது ஆப்ஷன் 2 வந்து சரியாக இருக்குது. ஓகே, இந்த 2ல் எது? ஆசிரியர் பெயரை, பெயர் ப்ளஸ் ஐ, அப்போ இத்து வரணும். அப்போ இது கரெக்டு தான். வேறு எந்த இடம்? அம்பேத்கராக மாறினார். வேறு எந்த இடத்துலையும் தேவையில்லை. அப்போ 2, 4 சரி அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். புரியுதுங்களா? அவ்வளோதான் சந்திப்பிழை. அடுத்த சந்திப்பிழை பார்ப்போம். புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். பார்த்து கேட்டு கேட்டு மகிழ்ந்தேன். சரி, ஓகே. இதில் நமக்கு தெரிஞ்ச அறிவை நம்ம பார்ப்போம். பட்டறிவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்சு வந்திருக்கு. அப்போ இதை நம்ம விட்டுறலாம். ஓகே, சேர்த்து கொள்ள வேண்டும். இக்கு வரணுமா வராதா? வரும். அப்போ இந்த சென்டென்ஸில் இது கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம். புத்தக படிப்பு கரெக்டு தான். படிப்பு தேவை. ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 வந்து சரியாக இருக்குது. 1 கிளியர். அடுத்தது 3, 4 பார்க்கணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயந்தான். தூ வன்தொடர் குற்றியில் வரும் வந்திருக்கு. அப்போ இப்போ வரும். அப்போ ஆப்ஷன் 4 தான். எல்லாமே பாருங்கள், இந்த இடத்துல 2 வந்து வன்தொடர் வந்திருக்கு. அப்போ இக்கு வரணும். ஓகேங்களா? அப்போ 2, 4 சரி. ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழை. அந்த சாலை மிகச் செம்மையாக காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் படித்ததனை கவனமாக குறிப்பேட்டில் எழுதி வைத்தல் வேண்டும்.
ஓகே, இந்த 2 சென்டென்ஸில் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த, இந்த, எந்த அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி என்ன வரணும்? வல்லின எழுத்து மிகணும். அப்போ அந்த அப்படிங்கிற எடுத்த உடனே ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்குது. இதில் இல்லை, அப்போ இது தவறுன்னு வச்சுக்கலாம், இது சரி. கரெக்டுங்களா? சரி, ரைட். அது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். மிகச்செம்மையாக, செம்மையாக, மிகச் அப்படின்னா வரணும். புரியுதுங்களா? ஆக அப்படிங்கிற இடத்துல வல்லின எழுத்து மிகணும், இங்கே இல்லை. அப்போ 1 கன்ஃபார்ம் சரிங்கிறது தெரிஞ்சு போச்சு, 2 தவறு. அடுத்தது ஒவ்வொருவரும் படித்ததனை ஐ வந்திருக்கு, அப்போ இக்கு வரணும், அப்போ 4 சரி. கவனமாக, ஆக, இனி, தனி, என அப்படிங்கிற இடத்துல இக்கு வரணும், அப்போ 4 சரி. அவ்வளோதான். அப்போ 1 4 சரி. எது? ஆப்ஷன் சி தான். புரியுதுங்களா? ஓகே, அடுத்ததுங்க. காய்மணி, உய்முறை, செய்முறை, இலக்கண குறிப்பு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம காய்மணி பார்த்துட்டோம். அதிலேருந்து ஆன்சர் நம்ம டக்குன்னு வினைத்தொகை அப்படின்னு சொல்லிடலாம். உய்முறை அப்படின்னா உய்க்கும் முறை, உய்கின்ற முறை, உய்த்த முறை அப்படிங்கிற மாதிரி. செய்முறை நான் தெரிஞ்ச விஷயந்தான். செய்த முறை, செய்யும் முறை, செய்கின்ற முறை, இது எல்லாமே வினைத்தொகை. இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு 2 வார்த்தை நான் சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உய்முறை, செய்முறை வந்தால் வினைத்தொகை ஓகே தான். இப்போ கைமுறை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ப்ளஸ் மெய்முறை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்போ இது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா, எல்லாம் முறை வரதுனால வினைத்தொகை அப்படின்னு போடக்கூடாது. கைமுறை அப்படின்னா கையால், அதாவது முறை அப்படிங்கிறது வலி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. வலி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. கைமுறை அப்படின்னா கையால் ஆன முறை, கையால் ஆன முறை அப்படிங்கும்போது ஆள் அப்படிங்கிற ஆள் 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சரி, ஓகே. இப்போ அடுத்தது மெய்முறை. மெய்முறை அப்படின்னா மெய்க்கு முறை அப்படின்னு அர்த்தம். அதாவது மெய்யினா உடம்புக்கு உண்டான வலி அப்படின்னு அர்த்தம். அப்போ கு அப்படிங்கிறது ஐ ஆல் கு என்ன வரும்? 4ஆம் வேற்றுமை உருவா? ஐ ஆல் கு, கரெக்ட். அப்போ 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்ட்டு சொல்லிட வேண்டியதுதான், வேலையே முடிஞ்சுது. அப்போ மீனிங் நமக்கு தெரியணும். மெய்க்கு முறை, கைமுறை, கையாலான முறை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பொருந்தாச்சொல். இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாமல் இருக்குது? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பிரித்து எழுதி பார்ப்போம். செந்தாமரை, செம்மையான தாமரை, பண்பு தொகை. கடுங்கதிர், கடுமையான கதிர், கடுமை. இன்சொல், இனிமையான சொல். இப்போ இது 3மே என்ன வருது? ஒரு பண்பு தொகை. கரெக்டுங்களா? அலைக்கடல், கடல் அலை அப்படிங்கும்போது ஒரு உருவகச் சொல். அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாமல் இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்த கொஸ்டின், திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது? இரண்டு அடிக்கு அப்புறம் 4 அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடி 4 அடி 400. ஆப்ஷன் ஏ தான். மண்பதைக்கு பொதுவான நூல் எது? மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள் தான். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் ஏ தான், அறமும் இன்பமும். அடுத்த கொஸ்டினுங்க, மலையளவு அப்படிங்கிற சொல்ல பிரித்தா எப்படி பிரிக்கலாம்? ஆப்ஷன் பி, மலை ப்ளஸ் அளவு தான் மலையளவு, அளவுன்னு வரணும். அடுத்த கொஸ்டின், தன்னாடு அப்படிங்கிறத பிரித்தா? தன்னாடு. ஆப்ஷன் சி, தன் ப்ளஸ் நாடு அப்படிங்கிறது தான் தன்னாடு.
அடுத்த கொஸ்டின், இதில் எது பிழையற்ற தொடர், எழுத்துப்பிழை உண்டான தொடர்? ஓகே, மயில் ஓர் அழகான பறவை அப்படிங்கிறது தான் சரி. இதை ஒரு ஊர் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த லா வரக்கூடாது, இந்த லா தான் வரணும். இங்கே 3 சொல்லி நான் வந்திருக்கு. அப்போ இது தவறு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறதா வரணும். ஒரு கான்செப்டும் வரும், பிழையற்ற தொடரும் வரும். ஓகேங்களா? அடுத்தது, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, எடுத்தோடனே சொல்லிடலாம். பாம்பு பாம்பு பாம்பு, ஆப்ஷன் டி தான். அடுக்கு தொடர், இது எல்லாமே இரட்டை கிளவி. சரி, அடுத்தது, இளவேநீர் காலத்துக்குரிய தமிழ் மாதம் எது? இளவேனில் இது வைகாசி மாதம், சித்திரை மாதம். ஆப்ஷன் டி தான், சித்திரை வைகாசி. அடுத்த கொஸ்டின், அடுக்கு தொடர் எதன் காரணமாக தோன்றாது? அடுக்கு தொடரானது விரைவு, வெகுளி, உவகை, அச்சம் அப்படிங்கிறதுனால தான் தோன்றும். அடைமொழி மட்டும்தான் இரட்டை கிளவி மூலமாக தோன்றும். அப்போ எதன் காரணமாக தோன்றாதுன்னா ஆப்ஷன் டி தான். அடுக்கு தொடருக்கு உண்டானதெல்லாம் இந்த விரைவு, வெகுளி, அச்சம், உவகை இதெல்லாம். இரட்டை கிளவிக்கு உண்டானது அடைமொழி மூலமாக தான் தோன்றும் அப்படிங்கிறது. எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது, யாது என்ற வினாச்சொல்லை பொருத்துமுக வாக்கியத்தில் அமைக்க. எந்த சொற்களை பேச வேண்டும்னு வரணும். கம்பர் இயற்றிய நூல்கள் யாவை அப்படின்னு வரணும். திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு வரணும். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். மணிமேகலைங்கிறது ஒரு பெண்பால், கரெக்டுங்களா? அப்போ பெண்பால் வந்தால் என்ன வரும்? ஆக்சுவலாக எதிர்மறையில் ஆண்பால் வந்தால் அல்லன், பெண்பால் வந்தால் அல்லல். அல்லல் இதில் வருது, ஆப்ஷன் பி தான். குறிநெடில் மாற்றத்தில் தவறான இணை எது? அறம்பொருள், உணவு ஊதல், எறும்பு ஏணி, இன்பம் ஈகை. ஓகே, ஆன்சர் அறம் பொருள். ஆ போ அப்படின்னு தப்பாக இருக்குது. அறம் பொருள் தான். உ உ ஏ ஏ இ இ கரெக்டாக இருக்குது. அடுத்தது, இந்த 4 சொல்ல எது பொருந்தா சொல்? ஒவ்வொன்றா பார்ப்போமா? வளர்த்தமிழ், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் வினைத்தொகை. ஊறுகாயும் வினைத்தொகை தான். ஊறிய காய், ஊறுகின்ற காய். ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி வினைத்தொகை. 3மே வினைத்தொகை. கருங்குவளை, கருமையான குவளை ஒரு பண்பு தொகை. அப்போ பண்பு பெயர்னு கூட வச்சுக்கலாம். சரியா? அப்போ ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டின், இன்பு ப்ளஸ் உருகு அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா என்ன வரும்? இன்பு ப்ளஸ் உருகு அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா ஆப்ஷன் சி, இன்புருகு. அடுத்தது, பெருங்கடலை பிரித்தா
பெரிய கடல், பெருமை ப்ளஸ் கடல். பெருமை ப்ளஸ் கடல் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். அவன் அப்படிங்கிற ஆண்பால் வரதுனால ஓகே, ஒருமை தான். இன்னும் சரியாக தான் இருக்குது. அவன் காக்கிறார்கள் தவறு. அவர்கள் காக்கிறார் அப்படின்னு ஒருமையாக சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு. அவன் காக்கிறார் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முதல் டேஸ் வரை வரும். அடுக்கு தொடரில் ஒரு சொல்லானது ரெண்டுலேருந்து 4 வரைக்கும் மட்டும்தான் வரும். ஆப்ஷன் சி. அடுத்தது ஒரே நிமிஷம். ஓகே. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து குரு திணை விளவுமதி. கூற்று. உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. எது சரி எது தவறு? ஓகே, கூற்றுங்கிறது சரிதான், காரணமும் சரிதான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது 2 கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் சரியா தவறா? ஓகே, பார்ப்போம். தாய் சேய் அப்படின்ட்டு உவமை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே கொண்டு வந்தது தான். தாய் சேய் அப்படின்னா என்ன வரணும்? உம்மை தொகை. ஆக்சுவலாக உம்மை தொகை. அப்போ கூற்று தவறா? தாயும் சேயும் அப்படிங்கிறது கூற்று தவறு. ஓம் உறுப்பு மறைந்துள்ளது, கூற்றே தவறு தான். அப்போ காரணமும் தவறு தான் வரும். அப்போ கூற்றும் காரணமும் தவறு. ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 55. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறுவது எவ்வகை விடை? ஓகே, ஆல்ரெடி விடையை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆல்ரெடி நடந்த விஷயத்தை சொல்கிறது. விளையாடவில்லையானா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் விளையாட வரல அப்படின்னா என்னது வரும்? உற்றது உரைத்தல் விடை அப்படின்ட்டு வரணும். ஓகேங்களா? இனிமேல் உடம்பு தலைவலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நடக்கிறது தான் உருவது குரல் விடையில் வரணும். அடுத்த கொஸ்டின். எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு விடையளிப்பது? ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு எதிராக வினா கேட்டால் வினா எதிர் வினா அப்படிங்கிற விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஆக்சுவலாக வினா வகை தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, விடை கொடுக்கல. இருந்தாலும் நம்ம அந்த டாப்பிக்கில் வினா விடை வகைகள் இருக்கிறதுனால அதையும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு தான் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும்போது தான் மனிதர்களை தாக்குகின்றன. இவ்விடைக்கேற்ற வினா இது. ஓகே, ஆன்சர் சரியான வினா யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின். தனி என்னும் சொல் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறி. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, தணிந்தது. அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தா சொல்? திருவள்ளுவரை கொடுத்துட்டாங்க, 4 ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. இதில் எது பொருந்தா சொல்? ஓகே, திருவள்ளுவர் கிமு 31 தான், 1330 குறள் தான், வெண்பா வகையை சார்ந்தது தான். ஆனால் மேற்கணக்கு நூல்கள் இல்லை. அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான பொருந்தா சொல்.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 60. கண் ப்ளஸ் இல்லது அப்படின்னு சேர்த்து எழுதுனா என்ன வரும்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, கண் இல்லது. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது. சரி, ஓகே. மனிதர் ஒருமை கொண்டார்கள் கொடுத்துருக்காங்க, தவறு. மனிதர்கள் கொண்டார், தவறு. மனிதர்கள் கொண்டன, தவறு. மனிதர்கள் கொண்டார்கள், கரெக்ட். ஆப்ஷன் டி தான். மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள், அந்த சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது அவன் வந்தது அப்படிங்கிறது எந்த வகையான வலு? ஓகே, அவன் அப்படிங்கிறது ஒரு உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை. அப்போ உயர்திணை அக்ரிணையை கம்பேர் பண்ணுறதுனால திணை வலுவை சேர்ந்தது. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது இவ்விடைக்கேற்ற மிகச்சரியான வினாவை தேர்க. ஓகே, ஆப்ஷன் பி. வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் அப்படிங்கிற எல்லா லைனையும் போட்டு கேள்வி கேட்குறது தான் கொஸ்டின். அடுத்தது வாழிய அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? வாழிய அப்படின்னா வாழ் தான், இந்த இல்லு தான் வரணும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஓகே, விளை நிலங்கள் அப்படின்னாவே பன்மை அப்படின்னு வரும், ரைட்டுங்களா? அப்போ பன்மைனா என்ன வரணும்? நானும் முடியணும். அப்போ விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன, விளைநிலம் கட்டடங்கள் ஆகின்றன, இது தவறு, இதுவும் தவறு. விளைநிலங்கள் கட்டடம் ஆகிறது அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பாடறிந்து அப்படிங்கிற சொல்ல பிரித்தா பாடு ப்ளஸ் அறிந்து. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், பாட்டு வராது. கனகச்சுனை அப்படிங்கிறத பிரித்தா என்ன வரும்? கனகம் ப்ளஸ் சுனை. ஆப்ஷன் சி தான். அடுத்தது திருக்குறள் படித்தால் என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்? திருக்குறள் படித்தால் அப்படின்னா என்ன? திருக்குறளை படித்தால் அப்படிங்கிற ஐ என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வர்றதுனால அது ஒரு தொகை. எந்த தொகை? வேற்றுமை தொகை. வினைத்தொகை கன்ஃபார்ம், பண்பு தொகை கன்ஃபார்ம் வராதுங்கிறது தெரிஞ்சது. அன்மொழி தொகையா வேற்றுமை தொகையானா வேற்றுமை தொகை தான். அடுத்தது இதில் தவறாக பொருந்தியுள்ளது எது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஐந்தாம் வேற்றுமை என்ன வரணும்? ஐ, ஆல், கு, இன், அந்த இன்னுன்னு வரணும், கரெக்டுங்களா? அது, கண் இதெல்லாம் ஏழாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை தான் அது. கண்ணுங்கிறது ஏழாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமைக்கும் முதல் வேற்றுமைக்கும் ஓம் உருவு கிடையாது. அப்போ ஐந்தாம் வேற்றுமை தான் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், பொற்சிலை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன?
ஓகே, பொற்சிலைனா பொன்னால் ஆன சிலை. ஆள் அப்படிங்கிறது எதில் வரணும்? மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், மத்தளம் அப்படிங்கிற சொல்ல பிரித்தா என்ன வரும்? மத்தளம் அப்படிங்கிறத பிரித்தோம்னா மத்து ப்ளஸ் தளம் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? மத்துங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ஓசையை குறிப்பாங்க. தளம் அப்படிங்கிறது அடிப்படை, ஓசையோட அடிப்படை தான் மத்து தளம் மத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், ஏன் இலக்கண குறிப்பு நிறையா கொண்டு வந்துருக்கோம்னா, இலக்கண குறிப்பு தெரிஞ்சுது அப்படின்னா நிறைய இந்த எப்படி சொல்கிறது, இந்த சந்திப்பிழைக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். மாட்டுக்கொட்டகை அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன? பொருள் மீனிங் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது தான் இலக்கண குறிப்பு நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மாட்டுக்கொட்டகை அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியணும். மாட்டுக்கொட்டகைன்னு என்ன? மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்னு அர்த்தம். அப்போ மாட்டுக்கு அப்படின்னு என்ன வரணும்? கூங்கிறது நான்காம் வேற்றுமை உறுப்பு. கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பனைமரம் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? பனைமரம் அப்படின்னா மரம் அப்படிங்கிற ஒரு பொது பெயர். பொது பெயருக்கு முன்னாடி சிறப்பு பெயர் இருக்குது. என்ன? ஆலமரம், நிறைய மரம் இருக்குல்ல, தென்னை மரம், அந்த மாதிரி. அப்போ பனைமரம் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலாக இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. ஆப்ஷன் சி. அடுத்தது பொறுத்துக. ஒரே நிமிஷம் ஆப்ஷனோட கொண்டு வரேன். ஓகே, ஒன்று பார்ப்போம். பெயரெச்சம் அப்படிங்கிறது எது வரும்? எழுதிய பாடல். ஃபோருங்கிற ஆப்ஷன் எதில் வருதுன்னு பாருங்கள். மொத்தம் 3 ஆப்ஷனில் வருது. அடுத்தது வினை எச்சம் அப்படிங்கிறது வந்து பாடி முடித்தான். 4-3ங்கிறது இந்த 2 ஆப்ஷனில் வருது. அடுத்தது வினை முற்று என்ன வரணும்? வென்றான் சோழன் அப்படிங்கிறதா வரணும். அப்போ 5 எதில் வருது? ஆப்ஷன் டியில் தான் வருது. அப்போ இதை வந்து டிக் பண்ணிக்கலாம், இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். எழுவாய் தொடருங்கிறது கார்குழலி படித்தாள். விழித்தொடருங்கிறது புலவரே வருக அப்படிங்கிறது விழித்தொடர். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 75, அன்மொழி தொகை அப்படிங்கிறத பிரித்தா என்ன வரும்? ஓகே, அன்மொழி தொகையை பிரித்தோம்னா அன் வருமா அல்லு வருமானா அல்லு தான் வரணும். ஆப்ஷன் சி, அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 76, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி தான். தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார்? ஓகேங்களா? அடுத்தது பிழையற்ற தொடர் எது? ஓகே, ஒருமைப்பன்மையில் எதிர்மறையாக வரும்போது அதுகள்லாம் வராது. ஓகேங்களா? அவை தான் வரணும். அவைன்னு வந்தாவே என்ன வரணும்? சென்றன, அதாவது பன்மை. ஆக்சுவலாக சென்றன, அவை பறந்து சென்றன அப்படிங்கிற டி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டினுங்க, உடலின் உறுதி உடையவரே இதில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள் என்ன? மோனை சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மோனை சொற்கள்னால் என்ன? எதுகைனா 2ஆம் எழுத்து, மோனைனா மொத எழுத்து எது எது இருக்கிற சொற்கள்? உடலின் 1, உறுதி 1, உடையவரே 1, அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க. ஆப்ஷன் சி. எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம், அதாவது எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம்? இங்கே முறைன்னு வரணும், என்னன்னு தெரில. கொஸ்டின் தான் இருக்குது.
ஆக்சுவலாக இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து 96 நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் மனநிலை மாறும். ஆக்சுவலாக எனக்கே இப்போ தான் தெரியுது. அடுத்த கொஸ்டினுங்க. இலக்கண குறிப்பு தருக. மாக்கடல் தவிர்க்க ஒணா. ஓகே, வேணா பார்ப்போம். மாக்கடல்னால் என்ன வரும்? உரிச்சொல், கரெக்டுங்களா? தவிர்க்க ஒணா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ கரெக்டாக இது அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் அதாவது 3 தான். ஓகேங்களா? ஆப்ஷன் 3 தான் கரெக்டான விடை. இதே வந்து இப்போ பாருங்கள், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, உரிச்சொல்ல வந்து சால தவ அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்ட்டு. சரி, மா வருமா அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் மாக்கடலுக்கு இக்கு வரும், கரெக்டு தான். ஆனால் இதே வந்து மாகால் அப்படின்னா அந்த இடத்துல இக்கு வருமானா வராது. தெரிஞ்சுக்கோங்க. மாகால் அப்படின்னா மாக்கால் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? கடலுக்கு வேணால் வருது, மாக்கடலுங்கிறது. அந்த இடத்துல வேணால் சில இடத்துல வந்து வல்லினம் மிகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து அவன் வந்து அந்த இடத்துல மா அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கல. சால தவ அப்படிங்கிற 2 வார்த்தையை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்ததுங்க, இந்த வீடியோ பற்றியோட 80 கொஸ்டின் நம்ம கேட்டாச்சு. நீங்கள் 80க்கு 75க்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க. ஓகேங்களா? உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் மார்க்கை என்ட்ரி பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பதிவில் எதை நீங்கள் யூனிக்காக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கணேஷ் சார் வந்து உங்களுக்கு இந்த ஓவராலாக கொஸ்டின் உங்களுக்கு கேட்பார். ஓகேங்களா? இந்த 2 நாள் வந்து சொல்லப்போனால் 9, 10 உயிர் நாடி 1ல் 9, 10 நாள் வந்து கணேஷ் சார் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு கொடுப்பாரு. அதையும் அட்டன் பண்ணுங்கள். அதிலிருந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் உயிர் நாடி 2ல் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.